ஆனாலும் அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குமே. அந்த கூட்டம் எப்பவுமே வந்துகிட்டு தானமா இருக்கும். வரலையே, அதான பிரச்சனை. ஏன்? அவங்களால இப்ப இருக்கிற தலைமுறையோட போட்டி போட முடியலையேமா. ஜெனரேஷன் மாறி, அவங்க ரசனை மாறி, டேஸ்ட் மாறினதுக்கு அப்புறமும் எதையுமே மாத்திக்காம பழைய மெனுவையே பிடிவாதமா வச்சிட்டு இருந்தா அப்புறம் யாருமா அங்க போவாங்க? அதான் ஜீவா இருக்கானேடி, இந்த தலைமுறை பையன் தானே, அவன் இதெல்லாம் பாத்துக்க மாட்டானா? ஹோட்டல் தொழில்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா அவங்க அப்பா ஏன் அவனை விட்டுட்டு போறாரு? புரியல. அவங்களுக்கு அவன் தானம்மா ஒரே புள்ள. எப்படியா இருந்தாலும் அப்பாவுக்கு அப்புறம் அவன் தானே அந்த ஹோட்டல்ல நடத்தி ஆகணும். இல்ல சித்தப்பா, அவனுக்கு அதுல விருப்பமே இல்ல. வெளிநாட்டுல பெரிய யூனிவர்சிட்டில படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க அப்பாவும் அவன் ஆசையை நிறைவேற்றி அங்க அனுப்பி வச்சாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா சாக கிடக்குற நிலைமையில தான் அவன் பார்க்கவே வந்திருக்கான். பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டா இதான் ஒரு பெரிய கொடுமை. ஒரு நெருக்கடியில உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கூட யாரும் பக்கத்துல இருக்க முடியாது. என்ன வாழ்க்கையோ. கமலாமாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. என் வாழ்க்கையில பாதி நாள் மகா வீட்லயும் கமலாமா வீட்லயும் தான் மாத்தி மாத்தி வேலை செஞ்சேன். அப்போ உனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், ஜீவாவுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் சமயக்கட்டுல வீட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பேன், நீயும் ஜீவாவும் வீட்டு படத்தை மாத்தி மாத்தி எழுதிட்டு இருப்பீங்க. உன்னை பார்த்தாலே அவன் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவான். உன்னை கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கேன், அவன் மூஞ்சே மாறிடும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நானும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேனே. அந்த அம்மா உன்னை வேலை செய்ய வந்தவங்க மாதிரியே நடத்தலையே. அவ்வளவு அன்பா பண்பா சொந்தக்காரங்க கிட்ட பழகுற மாதிரி தானே உங்ககிட்ட பழகுனாங்க. அந்தஸ்து பார்க்காம தராதரம் பார்க்காம. இந்த காலத்துல யார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? அந்த மாதிரி குடும்பத்துக்கு கடைசியில கடவுள் கொடுக்கிற சோதனை பாத்தியா? கெட்டு போன குடும்பம் வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னு வாங்க. இவங்களுக்கே இந்த நிலைமை வரணும். குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க அன்பு. ஆல்ரெடி எங்க ஹோட்டல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. எந்த வகையில உங்க ஐடியா எங்க கம்பெனிக்கு லாபகரமா இருக்கும்? சார், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே உங்களுக்கு பெரிய ரெப்புடேஷன் இருக்கு. தனியா எந்த ப்ரமோஷனும் உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. உங்க ஹோட்டலோட பேரே பெரிய பிராண்டு தான். ஹோட்டல்ல சாப்பிடணும்னா உள்ளூர் மக்கள் தேடுறதே உங்க ஹோட்டல்ல தான். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து யாரு சென்னைக்கு வந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் உங்க ஹோட்டல் தான். மிஸ்டர் அன்பு, இந்த தொழில்ல நாங்க 20 வருஷமா பெருமையா கட்டி காத்துட்டு இருக்கோம். இதுல நீங்க புதுசா என்ன மாற்றம் கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நாங்க நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சார், உங்க பிராண்ட் நேம் தான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இன்னும் பெரிய அளவுல சாதிக்கலாம் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். கேன் யூ எலாபரேட் திஸ்? ஷோர் சார். பிசினஸ்ல பெரிய பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சார். அதை நம்ம தக்க வைக்கணும்னா அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். ஹோட்டலுங்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமா கிளம்பி வர ஒரு இடம். அதை நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் சார். அதான் சார் ஃபியூச்சர். இன்ட்ரெஸ்டிங். ஆனா ஐடியாவை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஆர்வத்தை மட்டும் தோன்றீங்க. சார், கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் சார். கான்செப்ட் பேரு கிளவுட் கிச்சன். இதுதான் உங்க பிராண்டுக்கு தேவைப்படுற அப்டேட். இந்த கான்செப்ட் தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில பெரிய ரெவல்யூஷனா மாறிக்கிட்டு இருக்கு. என்ன கான்செப்ட் சொல்றீங்க? கிளவுட் கிச்சனா? ஆமா சார், அதான் சார் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு நாங்க எதுக்கு மாறணும் அன்பு? அது கம்ப்ளீட்டா வேற செட்டப் ஆச்சு. அது உண்மைதான் சார், ஆனா சான்ஸ் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாது சார். அன்பு, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரீங்களா? வெரி சிம்பிள் சார். உங்க ஹோட்டல்ல டெய்லி ஒரு 2000 பேர் சாப்பிட்றதுக்கும் 20,000 பேர் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அவ்வளோ பேரை நாங்க எப்படி? அவங்கள நீங்க தான் சார் வர வைக்கணும். ஃபுட்டை ரெடி பண்ணி அவங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கலாமே. அதான் பார்சல் சர்வீஸ் இருக்கு. அதை தவிர நாங்க ஃபங்க்ஷன் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணிட்டு தானே இருக்கோம். அதை நீங்க சின்ன லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். நான் உங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஷோர் சார், ஜஸ்ட் a minute. சார், இதுதான் சார் கிளவுட் கிச்சனோட கான்செப்டோட ஐடியா சார். சூப்பர் அன்பு. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். லெட்ஸ் கோ ஹெட்.
அண்ட் இம்ப்ளிமெண்ட் திஸ் பிளான் இமிடியட்லி அன்பு. ஷோர் சார். நீங்களே இதை லீட் பண்ணுங்க அன்பு. ஷோர் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்க சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஷோர் சார். இமீடியட்டா உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர் பவன்? மிஸ்டர் அன்புச்செல்வன், நீங்க ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனோட பார்ட்னர் தானே? ஆமா சார். ஆனா இப்ப இல்ல. ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன், இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. சார், சிட்டிலேயே பெரிய கிளவுட் கிச்சன் கம்பெனி அது. அதோட ஓனர் ராஜேஸ்வரியோட பேரன் தான் இவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க அனுப்பின ஃபுட்ல கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் விழுந்து கிடந்த ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ கூட வைரல் ஆகி கம்பெனிக்கே சீல் வச்சுட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க. மக்களின் உயிரோடு விளையாடும் ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன் காய்கறிக்கு பதிலாக கரப்பான் பூச்சிகளும் கலந்து தயாராகும் விஷ உணவு நிறுவனத்தின் இயக்குநர்களின் மை காட், இந்த நியூஸை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃபேமிலியோட வாரிசா நீங்க? சார், இந்த சம்பவம் எங்களோட அஜாக்கிரதையால நடந்தது இல்ல சார். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு. எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் சார். சாரி மிஸ்டர் அன்பு, எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. சார், என்ன நீங்க நம்புங்க சார். ஆக்சுவலா நான் இப்ப அந்த கம்பெனிலே இல்ல. நான் இப்ப அதுல பார்ட்னர் இல்ல. என் ஃபேமிலி விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன் சார். இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது சார். சாரி மிஸ்டர் அன்புச்செல்வன், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க். சார், என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு வேணா பிரிஞ்சு வந்திருக்கலாம். நாளைக்கு நீங்களும் உங்க பாட்டியும் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா எங்க பிசினஸ் என்ன ஆகும்? எஸ், ஹி இஸ் கரெக்ட். உங்க பர்சனல் இஷ்யூஸ் நாளைக்கு சரியாயிடும். ஆனா எங்களோட பிசினஸ் சீக்ரெட்ஸ் ஒரு தடவை வெளியேறிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. ஐ அம் வெரி வெரி சாரி அன்பு. ப்ளீஸ் கிளம்புங்க. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க அப்படி எதுவும் கிளம்புங்க மிஸ்டர் அன்பு. நல்ல வேளை இந்த நியூஸை பத்தி எனக்கு சொன்னீங்க. தென்மொழி, இது எப்படி இருக்கு? செம்மையா இருக்கே. எங்க வாங்குன? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி டிசைன்லாம் கடையில கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அதனால தான் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏய், இது உனக்கு தான். என்ன சொல்ற? இந்தா. ஆமா, இத பார்த்த உடனே உனக்கு இது அழகா இருக்கும்னு தோணுச்சு. உனக்காக தான் வாங்கினேன். என் செல்லம், ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு இது பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. கண்மணி, கண்மணி. ஜீவா, ஆன்ட்டி வாங்க. வாங்க ஆன்ட்டி, வா ஜீவா. அம்மா, சித்தி, சித்தப்பா யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க 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 ஆன்ட்டி, வாங்க உட்காருங்க. உட்காரு ஜீவா. எப்படி இருக்க கண்மணி? சத்தியமா நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல ஆன்ட்டி. ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ, அது இல்ல. ஜீவா, நீங்க வர்றத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆக்சுவலி நான் உன்னை மீட் பண்ணதை அம்மா கிட்ட சொன்னேன். உடனே அம்மா உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க. வாங்க வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. உட்காரு. வணக்கம் தம்பி. உட்காரு காவேரி. நீங்களும் உட்காரு. சரிங்கம்மா. எல்லாரையும் சமமா நடத்துற உங்க குணம் இன்னும் மாறவே இல்லம்மா. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. பக்கத்துல தான் இருந்திருக்கோம். ஆனா உங்களுக்கு இப்படி ஆனது கூட எங்களுக்கு தெரியாம போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் கடந்து போகும் காவேரி. நடந்து முடிஞ்சதை மாத்திர சக்திய கடவுள் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஆனா அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கிற உரிமைய கடவுள் நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அதனாலதான் என் பையன் இவ்ளோ நாளைக்கு அப்புறம் கண்மணிய சந்திச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன்.